பைடனும் சைனா மேலே டரிஃப் போட்டார். பைடனும் சிப்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தார். பைடனும் மேனுஃபேக்சரிங்கை திரும்பி சிப் மேனுஃபேக்சரிங்கை அமெரிக்கா கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அதே மாதிரி அவங்களோட ஆண்ட்ரூ கார்னகி ஆரம்பித்த யூஎஸ் ஸ்டீல் அப்படிங்கிற அவங்களோட ஐகானிக் கம்பெனியை நிப்பான் ஸ்டீல் ஜாப்பனீஸ் கம்பெனி வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது அதை பிளாக் பண்ணார். ஸோ இதெல்லாம் பண்ணது ஜோ பைடன். ஸோ அதனால் இது ட்ரம்ப்பு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முன்னாடியிலேருந்து போயிட்டுருக்கு. ஒரு சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு அப்புறம் அமெரிக்கா தான் சோல் சூப்பர் மேன் அப்படின்னு இருந்தாங்க சொசைட்டியில். அப்போ வந்து நாங்கள் தான் ஒன்லி போலீஸ் மேன் இந்த வேர்ல்டு. இன்னும் சிஸ்டமை எஃபிஷியண்ட் ஆகணும்னு அமெரிக்காவை கம்ப்ளீட்டாக ஒரு சர்வீஸ் எக்கானமி ஆக்கிட்டு மேனுஃபேக்சரிங்கை அமெரிக்கா விட்டு அமுச்சிட்டாங்க. அதே சமயத்தில் டெங்ஸாபிங் வந்து எப்படியாவது வந்து சைனாவை வந்து பவர்ட்டிலேருந்து தூக்கிறதுக்கு வேர்ல்டு மார்க்கெட் திறந்து விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீப் மேனுஃபேக்சரிங் பவர் சைனா உருவாச்சு.